போற மூவ்மெண்ட் இந்த இடத்துல நீ பொறுமையா இருந்தாதான் இந்த அரேல டேப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நடக்க போற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? திஸ் இஸ் LRLR. HRLRனா என்ன ப்ரோ? HRLR. ஸோ சேம் திங். ஸோ LRLR இது சொன்னா ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டா இருக்கும். நீ இந்த இடத்துல செல் பண்ண போற அப்படின்னா மார்க்கெட் அப்படியே பை அப்படியே படிக்கட்டு ஏற்ற மாதிரி படிக்கட்டில் ஏறி ஏறி வந்துருக்கும். ஒரு லோவையும் எடுக்காது, அப்டன் இருக்கும். இதே தான். ஓகேவா? அவர் இங்க வந்து இந்த டைம் PDR லிக்விட்ல எடுத்ததுக்கப்புறம் பொதுன்னு விழுவோம். அப்படி சாதாரண 3 கேண்டில் 4 கேண்டில் இறக்கு இந்த அத்தனை கேண்ட்லையும் கவர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் நம்ம பிடிக்கணும் என்னைக்குமே. ஓகேவா? ஸோ வாட் இஸ் HRLR? ஸோ சேம் திங். இது என்னது? ஸோ இது ஒரு அரே எனிதிங். ஸோ HRLR இஸ் இங்கேருந்து வருவான், இங்கே ஒரு ஹை வச்சிருப்பான், இந்த ஹையை எடுப்பான், இங்கே ஒரு ஹை வச்சுட்டு வருவான், இந்த ஹையை எடுப்பான், இங்கே ஒரு ஹை வச்சுட்டு வருவான், ஸோ இந்த ஹையை எடுப்பான், திரும்பி விடுவான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் லோட் க்ளோஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு மேலே தூக்குவாங்க. ஸோ இங்கே தூக்கும் போது என்ன அப்படின்னா இது எல்லாமே லிக்விடிட்டி இல்லை. ஸோ இது என்னது? ஒவ்வொரு ஹையும் கட்டடிச்சு வந்துருவான். இது என்னது? இந்த ஹையை கட்டடிச்சுட்டான். அப்பப்போ ஸ்டாப்ஸ் வைக்கிறது, அப்பப்போ அப்படியே கிளியர் பண்ணிட்டே வந்திருப்பான். ஓகேவா? இவன் கிளியர் பண்ணியிருப்பான், தென் இவன் கிளியர் பண்ணியிருப்பான். அப்போ இது என்னது? இது வந்து ஒரு மேஜர் ஸ்டாப்ஸ், மேஜரா ஒரு ஹை, ஒரு இன்டர்னல் ஹைஸ் இதெல்லாம். ஓகேவா? இந்த இடத்தெல்லாம் மார்க்கெட் படும்போது ரியாக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஹை எடுக்கும் போது மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். திரும்பி மார்க்கெட் போகும். இந்த ஹைஸ் இருக்குல்ல, இந்த ஹைஸ் கிட்ட போய் கட்டடிக்கும் போது திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த ஹை கிட்ட மார்க்கெட் போய் கட்டடிக்கும் போது திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். புரியுதா? பட் இங்க வச்ச எல்லாருக்கும் இங்க வச்ச எல்லாரும் ஸ்மூத்தா வந்துட்டு இங்க இருந்து தூக்குற 3 கேண்டில் இதுல அத்தையும் கவர் பண்ணுவான். 3-4 கேண்டில்ல. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியாவே போகுது. ஓகே, இதான் ஒவ்வொரு கட்டடிச்சு வரும்போது இந்த ஹைஸ், இந்த மேஜரா இருக்குல்ல, இந்த ஹைஸ மார்க்கெட் வந்து இந்த அரேல கட்டடிக்கும் போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நீ எதிர்பார்க்கலாம். ரிவர்ஸ் ஆகி விழுந்துராது. இதை கட்டடிக்கும் போது ரிவர்ஸ் ஆகி விழுந்துராது. ஏன்னா இது ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வந்து இந்த இடத்துல தாக்கு பிடிக்கும். இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது இல்லை, ஹையர் டைம் ஃப்ரேம் ரிவர்சல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த கட்டடிக்கும் போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு டெல் அபவுட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். இன்டர்னல் லிக்விட் 4 எடுக்கலாம்னு பார்த்தேன், இப்பயே சொல்ல வந்துட்டேன், என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஜோனுமே இந்த இடத்துல நான் இதை வரைகிறேன். ஸோ இது எல்லாமே நான் சொல்றது இருக்கும், வரைய வரல. ஓகே, நாங்கள் தனியாக வரைகிறேன். ஸோ தென் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் ஓகேவா, இங்கே இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் லோ. பொதுவாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் சடார்னு ஏற்றுவோம். இங்கே எல்லாரும் வச்சுட்டு வந்தா மார்க்கெட் சடார்னு ஏற்றும் ஹைக்கு. ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல HRLR வைக்கணும்னு வச்சுக்கலாமே. இந்த ஹை இங்கே கட்டடிக்கிறான், இந்த ஹை வைக்கிறான், இந்த ஹை இங்கே கட்டடிக்கிறான். ஸோ தென் இந்த இடத்துல ஒரு அரே இருக்குது. ஸோ வரான், ஸோ இன்னொரு கட்டடிக்கிறது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏற்றும் போது இந்த ஹையை, இந்த லிக்விடிட்டி ஹை இருக்குல்ல, அந்த ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்த இருக்க ஹையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்த ஹை கட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட், இப்படி கொண்டு போவான். இது வந்து லோயர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ சேம் இந்த பாத் இருக்குல்ல, ஸோ ஐ வில் மேக் த கலர். ஸோ இந்த இடத்துல இது வந்து அப் ட்ரெண்டாகவே இருக்கட்டும். ஓகேவா? அப் ட்ரெண்ட்லேயே தான். இந்த இடத்துல நடக்காதப்பா. இது வந்து என்னது? இது எல்லாரும் வச்சது. இது வந்து 3 கேண்டில் 4 கேண்டில் இது ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அதாவது சீக்கிரமாக கவர் பண்ணிட்டு போவோம். இதுக்கு எடுத்த டைமை விட இதுக்கு எடுக்கிற டைம் கம்மி. பட் இது HRLR. கலர் மாற்றி போடுறேன். ஸோ இந்த இடத்துல நடக்கிறது வந்து HRLR. ரெட் கலர்ல இருக்கிறேன். ஸோ யா, இந்த இடத்துல என்னது? HRLR. ஒவ்வொரு ஹையும் கட்டடிச்சு வரும்போது உனக்கு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு அரே கிடைக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த இடத்துல எது என்ட்ரி போயிடலாம். பட் ஆனால் இந்த எல்லாரும் வச்சு விட்டுட்டு வர இடத்துல நீ லோவை பிடிச்ச அப்படின்னா செம்மையா இருக்கும். சாதாரண போய் டிப் அடிப்பான். ஓகேவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவே மாட்டேன்.
ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டினேன்ல, திஸ் இஸ் எல்ஆர்எல்ஆர். இங்க கன்ஃபர்மேஷன்ல பார்த்து என்ட்ரி போனேன் அப்படின்னா சடார்னு எவ்வளோ நேரம் ஃபுல் டிபி இவ்வளோ பெருசு வச்சாலும் சடார்னு போய் அடிச்சான். ஓகேவா? இங்க ஹை நான் சொன்னேன்ல, ஹை ரெசிஸ்டன்ஸா இருந்தா ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதே லோ ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல லோ இந்த ஹை எடுக்கும் போது வந்து ஒரு சின்ன புல் பேக் கிடைக்கும். ஒரு கேன்லோ 2 கேன்ல புல் பேக் கிடைக்கும். ஓகேவா? டோன்ட் கேர் அபவுட் தட். அதை பத்தி நீ கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ அண்ட் ஆல்சோ இங்க பாரு, இது வந்து ஒரு ஹையா 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஐ வில் டெல் அபவுட் தட். ஓகேவா? ஸோ இது என்னது, ஒரு சின்ன புல் பேக். ஸோ ரிட்டர்ன். ஸோ இது ஒரு ஹையா. இந்த ஹையை எங்க எடுத்துருக்கானோ இந்த இடத்துல டேக்கன் ஒரு சின்ன புல் பேக்கா, பெருசா எதுவுமே உனக்கு ரியாக்ஷன் கொடுக்காது. ஓகேவா? இந்த இடத்துல ஹைஸ் இருக்கா, ஸோ இந்த ஹைஸ் எடுக்கும்போது சின்ன புல் பேக் இருப்பான். ஸோ அவ்வளோதான். பட் உனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இன்கேஸ் நீ பார்த்துருந்தால் இந்த இடத்துல ஒரு லோவர்ஸ் இங்க தட்டியிருக்கான். வாட் இஸ் தட்? வாட் இஸ் தட்? இட்ஸ் அக்யூமுலேஷன். இந்த கேண்டலோடது அக்யூமுலேஷன் பண்ணி பாடி க்ளோஸ் மேலே வச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் அது ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடத்துல லோவை கட் அடிக்கிறான், ஸ்டாப்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு நினைச்சு பை அடிச்சா அப்படின்னா பை அடிக்கலாம். பட் இந்த இடத்துல உனக்கு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இந்த இடத்துல எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை, கண்மூடித்தரமான என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இங்கேயும் ஒரு ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கு. ஸ்டாப்ஸ் எடுத்தா பை ஆர் செல் பண்ணலாமா அப்படின்னா அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் இட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3 பாயிண்ட் தான் கைஸ். ஓகேவா? டோன்ட் வரி. இந்த இடத்துல என்ன சொன்னேன், ஹையர் டைம் ஃப்ரேம் இவ்வளோதான். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்படி இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேம்ல இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் எம்எஸ்எஸ்? ஐ வாண்ட் டு டெல் அபவுட் தட். வாட் இஸ் எம்எஸ்எஸ்? இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இஸ் இந்த ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்விங் ஹை இருக்குல்ல, அதை வந்து தூக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எம்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ எம்எஸ்எஸ் நான் வேலிடாக பார்க்கறதுக்கு 1008 கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸான எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் பேச முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதுலேயும் பேசிக் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அட்வான்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணும். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இது வரைக்கும் இல்லை ரெக்கார்டிங் கிளாஸ் தான். அடுத்த வீடியோவுக்கு போனால் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக பார்க்காதீங்க. அடுத்த வீடியோ உடனே சடார்னு பார்க்காம போய் சார்ட்டில் பேக் டெஸ்ட்டில் சார்ட்டில் ஹோம்ஒர்க் அட்டன் பண்ணுங்க. எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, மனுஷன் சொல்லியிருக்காரே அப்படின்னு போயிட்டு சார்ட்டில் பாருங்க. அப்படின்னா தான் புரியும். ஓகே, just understand. Okay guys, bye.